ஆக்சிடென்ட் நடந்த இந்த பர்டிகுலர் செம்மங்குப்பம் கடலூர் பகுதிக்கு நடுவில் இருக்க கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்லாக்டு மேன்டு கேட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்னல் கூட கனெக்ட் ஆகாதனால தேவைப்படும் போது, அதாவது ஆள் இல்லாமல் இல்லை வந்து ட்ரெயின் வராத நேரத்தில் நீங்கள் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி கேட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி கீலாம் எடுத்து போட்டு அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணி விடலாம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றதே வேற. ஸோ அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா கரெக்டாக ஒரு 7:45 மணிக்கு வந்து கிருஷ்ணசாமி வித்யா நிகேதன் அங்கே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஒரு 4 பசங்க. அந்த பசங்க பேர் கேட்டாலே ரொம்ப சொல்லவே முடியலங்க வார்த்தைகளால். அந்த பசங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிமலேஷ், சாருமதி, செழியன், விஸ்வேஷ். கூட வந்து டிரைவர் பேர் வந்து சங்கர். இந்த 4 பசங்க, குட்டி பசங்க, டிரைவர். ஸோ அன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அந்த கேட்டை க்ராஸ் பண்ணியிருக்காங்க. நியாயப்படி அவங்க க்ராஸ் பண்ண டைமில் அந்த ட்ரெயின் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். நேரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் வந்து அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த 7:10 to 16 அந்த ரீஜன், அந்த கடலூர் டு ஆலப்பாக்கம் ரீஜனில் அந்த ட்ரெயின் வந்து க்ராஸ் ஆகிருக்கு. ட்ரெயின் நம்பர் 56813, லைக் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை. இதோட டோட்டல் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes தான். இட்ஸ் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்றதுனால ஸோ ரொம்ப பெரிய ஜேர்னிலாம் இந்த ட்ரெயினு கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த நடந்திருக்க ஒரு விஷயம். எக்ஸாக்டாக 7:45 மணிக்கு வந்து அந்த ட்ரெயின் அந்த வேனை இடிச்சிருக்கு. இடிச்சதில் வந்து ஸ்பாட்லேயே 2 பசங்க இறந்துட்டு இருக்காங்க. அதில் நிமலேஷ், சாருமதி ஸ்பாட்லேயே இறந்துட்டு இருக்காங்க. அடுத்தது செழியன், அது மட்டும் இல்லாமல் விஸ்வேஷ், அதுக்கு மட்டும் இல்லாமல் டிரைவர், இவங்க 3 பேரையும் இமிடியேட்டாக ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ண போன ஒரு 55 years ஓல்டில் ஒரு மனுஷன், அவருக்குமே வந்து ஷாக் அடித்து அவருமே ஹாஸ்பிட்டலைஸில் இருக்கார். ஸோ பாருங்களேன், பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அது ஹெல்ப் பண்ண போனவருக்கும் ஒரு பிரச்சனை. இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு மனிதாபிமானத்தில் போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பட் சுற்றி இருக்க சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த வேன் வந்து இடித்ததுனால, அந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 90 km ஸ்பீடில் இடிச்சிருக்குங்க. இடித்ததுனால 50 மீட்டருக்கு அந்த சைடில் போயிட்டு அந்த வேன் விழுந்திருக்கு. ஒரு 50 மீட்டர் தாண்டி விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த வேனோட அந்த இம்பேக்ட், ட்ரெயின் வித் இம்பேக்ட் பவர் எப்படி இருந்திருக்கும். அது போய் விழுந்த சமயத்தில் அந்த குழந்தைங்க எவ்வளோ அலறி இருக்கும். இது எதோல இப்போ எனக்குமே வந்து வீட்டில் பசங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏன்னா பெற்றோர்களில் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதே புரியாத புதிராக போயிடுச்சு இப்போ.